பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி பணியிடத்துக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான போர்ட்டல் அப்படின்றது நேற்று தினத்துலேருந்து வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுல நிறைய பேருக்கு டாக்குமெண்ட் அப்படின்றது வந்து அப்லோட் பண்ண முடியல. இன்னும் சர்வர் இஷ்யூஸ் அப்படின்றது வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ லாகின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பேஜில் வந்து உங்களுக்கு கேப்சா வரைக்கும் என்ட்ரு ஆகி சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்க்கு வந்து மூவ் ஆன் ஆகலை, லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றதும் வரல அப்படின்றது தான் கேண்டிடேட்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய இஷ்யூஸாக இருக்குது. அதேமாதிரி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்போ வந்து கேட்டிருந்தது. ஸோ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் பண்ணவங்க வரைக்கும் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது. அப்லோட டாக்குமெண்ட்ஸ்னு கீழே வந்துருச்சுன்னா ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மறுபடியும் நைட்டு வந்து அப்லோட் பண்ணும்போது நிறையா பேருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரியாரிட்டியும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸும் கேட்கும்போது அதை கொடுக்கும்போது என்ன கேட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்து காட்டியிருக்கு. ஸோ அது வந்து நைட்டுக்கு மேலே கொஞ்சம் சரியானுச்சு. அப்புறம் இப்போ மார்னிங்லேருந்து ஒரு 10 o'clock மேலே வந்து லாகின் அப்படின்றது வந்து ஆகவே இல்லை. ஸோ லாகின் பேஜே வந்து கேப்சா என்ட்ரு பண்ணும்போதுக்கப்புறம் லாகின் கொடுத்தோம் அப்படின்னா லாகின் ஆகலை. தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, கான்டாக்ட் பண்ணியும் வந்து கேட்குறீங்க. நம்மளும் ஆட்சியர் பிரிவுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது சரியாயிரும் சார், ஈவினிங் 3 o'clock மேலே வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 o'clock மேலே வந்து ட்ரை பண்ணுங்கள். நைட்டு வந்து கூட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன். ஸோ கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். லாகின் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய்ட்டு பண்ண வேண்டியதான். ஸோ நிறைய பேருக்கு லாகின் ஐடி எனக்கு தெரியல சார், என்ன பண்ணுறது, பாஸ்வேர்டு எனக்கு வரல அப்படின்னா இங்கே கீழே வந்து கடவுச்சொல் மறந்து விட்டதான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தமிழில் வச்சுருக்கனால எனக்கு தமிழில் காட்டுது, உங்களுக்கு இங்கிலீஷில் தான் வந்து காட்டும். இது வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி வந்து கேட்கும். ஸோ எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து மெயிலுக்கு வந்து வரும். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் நியூ பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய பர்சனல் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். அதில் பாஸ்வேர்டை நீங்கள் செட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா அந்த லாகின் ஐடியே உங்களுக்கு வந்து எனபிள் ஆகிடும். ஸோ டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து அப்லோட் பண்ணலாம். இதுதான் அதில் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாவட்ட நீதிமன்றம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் குயிக்காக அப்லோட் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நமக்கு மே மந்த்து ஃபஸ்ட்டு வீக்குள்ளரவே இதற்கான அடுத்த கட்ட தேர்வுகள் வந்து நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஷியோராக இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுல சர்வர் இஷ்யூஸ் இருந்தாலும் கொஞ்சம் மெனக்கட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்டெண்ட் டைம் தராங்களா என்னன்றது நமக்கு தெரியல. கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு நாள் கொடுத்தாங்க அப்படின்னா மண்டே வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணுவீங்க. நேற்றுலாம் வந்து சர்வர் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. ஸோ நைட்டுக்கு மேலே தான் வந்து இந்த எரர் வந்து வந்தது. ஸோ என்ன ரீசன் அப்படின்றது தெரியல, லாகினே வந்து ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மார்னிங்லேருந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. தொடர்ந்து நம்மளும் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் உடனுக்குன்னு உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலே அப்டேட் பண்ணுறேன். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரியாரிட்டி இல்லாமல் நான் ப்ரியாரிட்டி அப்லோட் பண்ணலாமெல்லாம் கேட்காதீங்க. அவங்க உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேற்று காட்டுச்சு, இன்றைக்கி அதையும் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு மேலே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நைட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.